சுகு டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். உங்களுடன் சுகன்யா கணேஷ். இந்த ஸ்டோரியோட பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்து பார்ட் 2 கண்டினியூ பண்ணுங்கள். பிறகு கண் விழித்த நான் யாரோ ஒருவரின் வீட்டில் இருந்தேன். என் அருகில் என்னை காப்பாற்றிய டாக்ஸி டிரைவர் இருந்தார். அப்போதுதான் நான் அவர் வீட்டில் இருப்பது எனக்கு தெரிந்தது. பின்பு பதற்றம் அடைந்த நான் படுக்கையை விட்டு எழுந்தேன். பயப்படாதீங்க, நீங்கள் என் வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் நடந்து போயிட்டு இருந்தப்ப திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நீங்கள் வேற ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். உங்கள் முகம் வாடி இருந்துச்சு. நீங்கள் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நான் வரும்போது கடையில் உங்களுக்காக இட்லி வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுங்க என்று அவர் கூறிய நேரத்தில் ஒரு அம்மா என்னிடம் வந்து தண்ணீர் கொடுத்தார். இவங்க என் அம்மா தான். இங்கே நானும் என் அம்மாவும் தான் இருக்கோம். நான் வாடகை டாக்ஸி ஓட்டுறேன். நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இங்கே இருக்கலாம். முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம் என்றார். எனக்கும் பசி மயக்கம் என்பதால் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று தெரிந்தவுடன் அவர் வாங்கி வந்த சாப்பாட்டை அவசர அவசரமாக பசி தீர சாப்பிட்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் என் உடம்பில் சற்று தெம்பு வந்தது போல இருந்தது. இதோ பாருமா, செல்வா அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். ஒரு வயசு பொண்ணு இந்த நடு ராத்திரியில் நடு ரோட்டில் தனியாக போகிறது தப்புமா? அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ யாரு? எந்த ஊரு? சென்னையா இல்லை வெளியூரா என்று அவரின் அம்மா துருவி துருவி கேட்க என்னால் பதில் கூற முடியவில்லை. அம்மா விடுமா, அவங்க கிட்ட நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஆனால் எதையும் சொல்ல மாட்றாங்க. நீ மறுபடியும் கேட்டு அவங்க திடீர்னு நான் போகிறேன்னு போயிட போகிறாங்க. ஏங்க, நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டோம். நீங்கள் இங்கேயே எவ்வளவு நாள் வேணும்னாலும் இருங்க. உங்களுக்கு எப்போ எங்ககிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லுங்க. இதை உங்கள் வீடாக நினச்சி பயப்படாமல் இங்கேயே இருங்க. சரி, நேரமாகுது. நீங்கள் எங்கள் அம்மா கூட அவங்க ரூமில் போய் படுத்துக்கோங்க என்றார். அவரின் இந்த கனிவான பேச்சுகள் அவரை நல்லவர் என்று காட்டினாலும் என் மனது நம்ப வேண்டாம் என்று கூறிக்கொண்டே இருந்தது. காரணம், மதனும் இப்படித்தான். பேச்சில் சர்க்கரை கலந்து நல்லவனாக பேசுவான். கடைசியில் என்னை ஏமாற்றிவிட்டான். அதனால் நான் இனி எவர் பேச்சையும் நம்பப் போவதில்லை. எனினும் இங்கு ஒரு பெண் இருக்கிறார். அவரும் என்னிடம் அன்பாகவே நடந்து கொண்டார். அவர் இருக்கும் தைரியத்தில் அவருடன் உறங்கச் சென்றேன். மறுநாள் காலை விடிந்தது. இவர்களிடம் சொல்லாமல், இவர்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு சென்று விடலாம் என்று இருந்தேன். ஆனால் இந்த வீட்டை விட்டு சென்றால் எங்கு செல்வது என்ற கேள்வி எனக்குள் எழ, தற்போது இதுதான் பாதுகாப்பான இடம் என்று எண்ணிய நான் சிறிது காலம் இங்கு தங்கிவிடலாம் என்று முடிவு செய்தேன். நான் எப்போதும் அவர்களுக்கு பாரமாக தெரியக்கூடாது என்று காலை எழுந்த நான் அவர் வேண்டாம் என்று மறுத்தும் வீட்டு வேலைகள், சமையல் வேலைகள் என்று செய்தேன். உனக்கு எதுக்குமா சிரமம்? என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி. நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்குற என்று செல்வாவின் அம்மா கூற, பரவாயில்லம்மா, இதில் என்ன இருக்குது? எனக்கும் இந்த வீட்டு வேலை, சமையல் வேலை பார்க்குறதுனா பிடிக்கும் என்று செய்தேன். செல்வாவிற்கும் நான் வேலை செய்வதில் விருப்பமில்லை என்றாலும் என் போக்கில் விட்டுவிட்டார். காலை உணவு, மதிய உணவு என்று தயார் செய்த நான் அவர்களுக்கு பரிமாறினேன். நீங்கள் இந்த அளவுக்கு ருசியாக சமைப்பீங்களா? இதுக்கு முன்னாடி எதுவும் ஹோட்டலில் வேலை பார்த்தீங்களா? இந்த வெண்பொங்கல் வாயில் வச்ச உடனே அப்படியே கரையுது. சாம்பாரும் டேஸ்டாக இருக்கு என்று செல்வா கூற அவரின் அம்மாவும் என் சமையலின் சுவையை பாராட்டினார். பிறகு அவருக்காக நான் மதிய உணவையும் தயார் செய்து கொடுத்தேன். இதெல்லாம் எங்க பண்ணீங்க? நான் என்னைக்கும் லஞ்ச் எடுத்துகிட்டு போனதே இல்லை. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை. வயசானவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நான் காலையில் மட்டும் வீட்டில் சாப்பிட்டுட்டு மதியானம் ஹோட்டலில் சாப்பிட்டுப்பேன். அம்மா அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் சமைச்சிப்பாங்க. நைட்டு சில நாள் வீட்டில், சில நாள் ஹோட்டல்னு தான் சாப்பிடுவேன். நீங்கள் தான் இன்னைக்கு லஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்றார். இதில் என்ன இருக்குது? பரவாயில்ல, காலையில் செய்யும்போது அப்படியே மத்தியானத்துக்கும் சேர்த்து செஞ்சேன், அவ்வளவுதான் என்று கூற அவர் வாங்கி கொண்டு வேலைக்கு புறப்பட்டார். பிறகு அவரின் அம்மாவை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். எங்கு பார்த்தாலும் ஒட்டடை, தூசு என வீடே பாழடைந்த குடோன் மாதிரி இருந்தது. இதை பார்த்த என் மனது கேட்கவில்லை. யாரென்று தெரியாத என்னை அவர்கள் வீட்டில் தங்க வைத்து சாப்பாடு போட்டு நன்றாக பார்த்து கொள்கிறார்கள்.
அவர்களுக்கு இந்த சின்ன சின்ன உதவிகளை செய்து என் நன்றி கடனை தீர்க்க நினைத்து வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கினேன். அப்போதுதான் நான் ஒரு புகைப்படத்தை பார்த்தேன். அது திருமண புகைப்படம். செல்வாவின் அருகில் அழகான பெண், சிரித்த முகத்துடன் இருவரும் மாலையும் கழுத்துமாக நின்றனர். ஆனால் வீட்டில் ஒரு மருமகள் இருந்ததற்கான எந்த தடயமும் இல்லை. இதை பற்றி அவர் அம்மாவிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று தோன்ற யோசித்து கொண்டிருந்தேன். நான் அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்ததை அவர் பார்க்க, என்னம்மா அந்த ஃபோட்டோவை அப்படி பார்க்குற? அதில் இருக்கிறது என் பையன் செல்வாவும் அவனோட மனைவியும் தான். என்ன சொல்கிறது, மனுஷங்க நாம் ஒரு கணக்கு போட்டா அந்த தெய்வம் ஒரு கணக்கு போடுது. யாருக்கு என்ன தலையெழுத்தோ அதான் நடக்கும். அந்த பொண்ணு இறந்து இன்னையோட 3 வருஷம் ஆகுதுமா. உன்கிட்ட சொல்கிறதுல என்னம்மா, என் பையன் செல்வா இப்போ டாக்ஸி ஓட்டுறான். ஆனால் அவன் படிப்புக்கும் இப்போ அவன் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை. எங்களுக்கு அவன் ஒரே பையன். அவன் அப்பாவுக்கு அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய பெரிய வேலைக்கு அனுப்பணும்னு ஆசை. எங்கள் 2 பேருக்கும் படிப்பறிவு இல்லை. ஆனால் அவன் ரொம்ப நல்லா படிப்பான். அவன் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவனும் நல்லா படித்தான். ஒரு டிகிரியும் வாங்கினான். ஆனால் இந்த காலத்தில் படித்தவங்களுக்கு தான் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவனுக்கு ஏற்ற வேலை கிடைக்காம வேலை தேடி அலைஞ்சான். அவன் அப்பாவும் வேலைக்கு நிறைய இடத்துல சொல்லி வச்சாரு. ஆனால் அவருக்கு சீக்கிரமாக விதி முடியும்னு நாங்கள் நினைக்கல. செல்வா அப்பா எங்களை விட்டு போயிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் செல்வா தான் வீட்டு பொறுப்பை பார்த்தான். என்னதான் சொந்த வீடு இருந்தாலும் வீட்டு செலவுக்கு காசு வேணும். வேலைக்காக இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்காம வேலை கிடைக்கிற வரைக்கும் வாடகை டாக்ஸி ஓட்டலாம்னு முடிவு பண்ணி டாக்ஸி ஓட்டி குடும்பத்தை பார்த்துக்கிட்டான். அப்போ தான் அந்த பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அது பெரிய இடத்து பொண்ணு. அடிக்கடி அவன் டாக்ஸியில் ஏறி வேலைக்கு போகும். அப்போ தான் 2 பேரும் விரும்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் இது அந்த பொண்ணு வீட்டில் தெரிஞ்சு கண்டிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் கல்யாணம் பண்ணால் செல்வாவை தான் பண்ணிப்பேன்னு பிடிவாதமாக வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. அந்த பொண்ணோட வீட்டில் அவங்க பேச்சை கேட்காததால் அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அப்புறம் 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணத்தையும் பண்ணி வச்சேன். ஆனால் விதி விடலை. கல்யாணமாகி 1 மாதம் கூட முடியலை. அதுக்குள்ளே 2 பேரும் படம் பார்க்க காரில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதில் என் பையனுக்கு லேசான அடிதான். ஆனால் அந்த பொண்ணுக்கு தலையில் பலமாக அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தா. என் பையன் ராப்பகலாக ஹாஸ்பிட்டலில் இருந்து அவள் கண் முழிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த பொண்ணோட அப்பா தான் பொண்ணுக்கு இந்த நிலமை வர்றதுக்கு செல்வாதான் காரணம், என் பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணான்னு போலீஸில் கேஸ் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாரு. அவனை அந்த போலீஸ்காரங்க போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. நான் எவ்வளவோ அவங்கக்கிட்ட கத்துனேன், என் பிள்ளைய விட்டுடுங்கன்னு. ஆனால் அவங்க விடுறதா இல்லை. அப்புறம் அந்த பொண்ணு கண் முழிச்சு செல்வா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தலையில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் எங்ககிட்ட அவள் கடைசியாக பேசினா. ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக வருவான்னு தான் நாங்களும் நினச்சோம். ஆனால் அவள் பொணமாக தான் வெளியில் வந்தா. அவள் இப்படி எங்களை விட்டு போவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அவள் போனதை செல்வாவால் தாங்கிக்க முடியலை. அவள் பொணத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதான். அதை பார்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க எல்லாரும் கண்ணீர் வடித்தாங்க. அதை இப்போ நினச்சி பார்த்தா கூட என்னால் தாங்க முடியலம்மா என்று தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தவர் மீண்டும் தன் பேச்சை தொடர்ந்தார். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையே மொத்தமாக மாறிடுச்சு. அந்த பொண்ணை அவனால் மறக்க முடியலை. தினம் தினம் குடிக்க ஆரம்பித்தான். தெளிய குடித்தான். நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. வேலைக்கு போகாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்கி குடிக்க ஆரம்பித்தான். நாளாக அவனுங்களும் பணம் கொடுக்கல. வேற வழி இல்லாமல் வீட்டில் இருந்த பொருள் எல்லாத்தையும் விற்று குடிக்க ஆரம்பித்தான். வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக போயிடுச்சு. நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட அவன் கேட்கல. எப்போதும் அந்த பொண்ணு நினைப்பாவே இருந்தான். சாப்பாட்டுக்கு பணம் இல்லாததால் நானும் பட்னி கிடக்க ஆரம்பித்தேன். அக்கம் பக்கம் உள்ளவங்க என் நிலைமையை பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனால் நான் வாங்கி சாப்பிடலை. நான் இப்படி பட்னி கிடக்கிறத பார்த்தாலாவது அவன் குடிக்கிறத நிறுத்துவான்னு தோணுச்சு. 2 நாள் சாப்பிடாம இருந்தேன். 3ஆவது நாள் முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்னை பக்கத்தில் உள்ளவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அப்போ தான் அவன் என்னை வந்து பார்த்தான். அங்கே நான் சாப்பிடாததால தான் மயக்கம் வந்திருக்கு, முதல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க, ட்ரிப்ஸ் மட்டும் போட்டிருக்கோம் அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம்தான் அவனும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தான். ஆனால் நான் சாப்பிடலை. நீ எப்போ குடியை நிறுத்திட்டு பொறுப்பாக வேலைக்கு போறியோ அப்போ தான் சாப்பிடுவேன்.
இப்போ நீ சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட சொல்கிற. நாளைக்கு நான் சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்ணுவேன்? ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று நான் பசிக்காக போய் பிச்சை எடுத்தா நாளைக்கு உன்னை எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. உனக்கு பாரமாக இருக்கிறத விட நான் சாப்பிடாம பட்னி கடந்து சாகிறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அழுதேன். நான் அழுறத பார்த்து என்னை மட்டுமே பார்த்தேன். நான் உன் பசியை பார்க்காம போயிட்டேன்னு என் 2 கையும் பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அழுதான். அதுக்கப்புறந்தாம்மா அவன் வேலைக்கு போக ஆரம்பித்தான். அப்பவும் பகலில் டாக்ஸி ஓட்டுவான். நைட்டு வீட்டுக்கு வரும்போது டெய்லியும் குடிச்சிட்டு தான் வருவான். அவனுக்கு மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா திருந்தி நல்ல வாழ்க்கையை வாழ்வான்னு அவன்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசினேன். ஆனால் கல்யாண பேச்சு எடுத்தாலே அவன் கோபத்தோட உச்சிக்கே போயிடுறான். இந்த ஜென்மத்தில் கல்யாண பேச்சை எடுக்காத, இல்லைனா நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். சரி, இதுக்கு மேலே அவனை கட்டாயப்படுத்த வேண்டாம்னு நானும் அப்படியே விட்டுட்டேன். நேற்று நைட்டு மயக்கத்தில் இருந்த உன்னை தூக்கிட்டு வரும்போது தான் அவன் குடிக்காமல் வந்தான் என்று அவர்கள் செல்வாவின் வாழ்க்கையில் நடந்ததை வருத்தமுடனும் கண்ணீருடனும் கூறியதை கேட்டு என் கண்களிலும் கண்ணீர் வழிய அதை துடைத்தேன். இந்த காலத்திலேயும் இப்படி ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருக்க முடியுமா என்ற ஆச்சரியம். இந்த அளவுக்கு ஒருவரால் காதலிக்க முடியுமா? எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி என்று நினைத்த எனக்கு அப்படி இல்லை, உண்மையானவர்களும் இருக்கிறார்கள் என்பதை காந்தியம்மை புரிய வைத்து விட்டார். அன்றிலிருந்து செல்வாவின் மீது மரியாதை வர ஆரம்பித்தது எனக்கு. அன்று இரவு அவர் அம்மா கூறியது போலவே செல்வா வேலை விட்டு வீட்டிற்கு வந்தபோது குடித்துவிட்டு வந்திருந்தார். எதுவும் சாப்பிடவும் இல்லை. அம்மாவிடம் சாப்பிட்டீங்களா என்று மட்டும் கேட்டுவிட்டு உறங்க சென்றார். இப்படி நான் அந்த வீட்டில் இருந்தேன். நான் என்னதான் என் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி இவர்களிடம் கூறவில்லை என்றாலும் என் உடம்பே காட்டி கொடுத்து விட்டது. அப்போது மயக்கம், வாந்தி என என் உடலில் மாற்றம் வருவதை தெரிந்து கொண்ட செல்வாவின் அம்மா என் உடல்நிலை சரியில்லை என்பதை புரிந்து கொண்டு மருத்துவமனைக்கு வருமாறு கூப்பிட்டார். இப்படி இவர்கள் என் மீது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு காட்டுவது எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இதற்கு மேல் மறைக்க வேண்டாம் என்ற முடிவை எடுத்து இருவரிடமும் என் வாழ்வில் நடந்த உண்மையை கூறினேன். ஏங்க, நீங்கள் ஏதோ கோபத்தில் வீட்டை விட்டு வந்துட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருப்பீங்கன்னு நான் சத்தியமாக நினைக்கல. உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போகிறது தான் நல்லது என்றார் செல்வா. உங்கள் வீட்டில் நான் இருக்கிறது உங்களுக்கு பாரமாக இருந்தால் சொல்லிடுங்க. நான் இப்போவே எங்கேயாச்சும் போயிடுறேன். ஆனால் தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லாதீங்க. நான் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமான விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட நாங்கள் இருக்கிற விஷயத்த சொல்லாதீங்க என்றேன். என்னம்மா பேசுகிற நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமானது எவ்வளோ பெரிய தப்போ அதை விட வீட்டை விட்டு வெளியே வந்தது தான் மிகப்பெரிய தப்பு. உன்னை காணாமல் உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. உன் அம்மா தம்பியை பற்றி கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தியா? அவங்க உன் மேலே எவ்வளவு பாசமாக இருந்தாங்க. செல்வா சொல்கிற மாதிரி நீ உங்கள் ஊருக்கு போகிறது தான் சரி. நடந்ததை உங்கள் அப்பா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். அப்புறம் அவரே அந்த பையன் கூட உன்னை சேர்த்து வைப்பார் என்றார் செல்வாவின் அம்மா. இல்லைம்மா, நான் இனி அவன் கூட வாழ மாட்டேன். அவனே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் என்னால் இனி அவனை ஏற்றுக்க முடியாது. என்னம்மா பேசுகிற? நீ காதல் மட்டும் பண்ணியிருந்தா பரவாயில்லைன்னு விட்டுடலாம். ஆனால் இப்போ ஒரு குழந்தைய உன் வயிற்றில் சுமக்கிற. நாளைக்கு அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டு இந்த உலகம் உன்னை அசிங்கப்படுத்தும். உன் குழந்தையையும் நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. நிறைய அவமானங்களை சந்திக்கணும். அதுக்கு நீ உங்கள் குடும்பத்துக்கிட்ட சொல்லி அவனை கட்டிக்கிறது தான் நல்லது. அம்மா, இல்லை, அவங்க சொல்கிறது சரிதான். எப்போ அப்படி கேவலமாக பேசினானோ இனி அவன் கூட இவங்க வாழ்ந்தா வாழ்க்கை முழுக்க நரகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் விருப்பத்தை சொல்லி புரிய வைங்க. அவங்க நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க என்று என் உள்ளத்தை ஓரளவு புரிந்து கொண்ட செல்வா கூறினார். இப்படி மாறி மாறி இருவரும் பேச எனக்கு என் ஊருக்கு செல்வதில் விருப்பமில்லை என்று கூறி என் துணிகளை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட தயாரானேன். என்னை அவர்கள் தடுக்க முயற்சி செய்தும் நான் கேட்கவில்லை. பின்பு ஒரு வழியாக, உங்கள் வீட்டில் எதையும் சொல்ல மாட்டேன், வீட்டை விட்டு எங்கேயும் போகாதீங்க, இந்த உலகத்தில் தனியாக உங்களால் வாழ முடியாது, வாழவும் விடமாட்டாங்க, நீங்கள் இங்கேயே இருங்க, உங்களுக்கு எப்போ உங்கள் ஊருக்கு போகணும்னு தோணுதோ அப்போ என்கிட்ட சொல்லுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்றார். ஆனால் செல்வாவின் அம்மாவிற்கு என்னை பற்றி கூறிய பிறகு நான் இங்கு இருப்பதில் அவருக்கு விருப்பமில்லை என்பது எனக்கு தெரிந்தது.
இருப்பினும் தற்போது வேறு வழியில்லாத நான் அங்கேயே தங்கினேன். ஒருமுறை அவர் செல்வாவிடம் அறையில் பேசிக் கொண்டிருந்தார். டேய் செல்வா, என்னடா, ஏன் அந்த பொண்ணை வீட்டில் இருக்க சொன்ன? அம்மா, என்னம்மா இப்படி பேசுற? டேய், அதுக்கு இல்லடா, என்ன இருந்தாலும் நீ வயசு பையன், அவ ஒரு வயசு பொண்ணு. அது போக கழுத்தில் தாலி இல்லாமல் வயிற்றுல புள்ளையோட இருக்கா. நாளைக்கு அக்கம் பக்கத்தில் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அவள் யாருன்னு தெரிகிற வரைக்கும் வச்சிருந்து அப்புறம் அனுப்பலாம்னு தான் இப்போதைக்கு அவள் இங்கே தங்க ஒத்துக்கிட்டேன். இப்போ யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி வச்சுக்க முடியும்? அம்மா, தயவு செஞ்சு இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசாதீங்க. இதை கேட்டால் அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்காங்க. இந்த உலகம் என்னைக்கு தான் நல்லா பேசியிருக்குன்னு சொல்லுங்க. அக்கம் பக்கம் உள்ளவங்க வாய்க்கு வந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசி சந்தோஷப்படுறது தான் அவங்க பழக்கம். அவங்களுக்காக நாம் ஒன்றும் வாழலை. இவங்க எல்லாம் என்ன புதுசாவா பேசுகிறாங்க? ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் நடந்ததை பற்றி பேசி களைச்சி போயிருப்பாங்க. அப்படி மறுபடியும் பேசுனா பேசிட்டு போகட்டும். இது என்ன நமக்கு புதுசா? விடுமா, என்ன வேணும்னாலும் பேசிட்டு போகட்டும். அவங்களுக்காக ஒரு கர்ப்பிணி பெண்ணை இந்த சிட்டியில் தனியாக விட முடியாது. நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போன அவங்களுக்கு ஏதாவது ஆனால் அந்த பாவம் நமக்கு தான் வந்து சேரும். அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு எப்போ போகணும்னு தோணுதோ போகட்டும். அது வரைக்கும் அவங்க காயப்படுற மாதிரி எதுவும் பேசாத என்று எனக்காக அம்மாவிடம் செல்வா பேசி கொண்டிருந்தார். மறைந்து கேட்டுக்கொண்டிருந்த நான் அவர் வெளியில் வருவது தெரிந்து அங்கிருந்து நகர்ந்தேன். அன்றிலிருந்து அவரின் அம்மாவும் என்னிடம் எதுவும் கூறவில்லை. இப்படி வீட்டு வேலைகளையும் சமையல் வேலைகளையும் பார்த்து கொண்டு அந்த வீட்டிலேயே இருந்து விட்டேன். இப்படி நாட்களும் நகர்ந்தது. ஒருமுறை பக்கத்து தெருவில் வசிக்கும் காந்தியம்மைக்கு தெரிந்த ஒருவர் வீட்டிற்கு வந்திருந்தார். வாவள்ளி, என்ன கொஞ்ச நாள் ஆளையே காணோம் என்று செல்வாவின் அம்மா கேட்க, அது ஒன்றும் இல்லை காந்தியம்மை, நம்ம தெருவில் வேலைக்காக வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் வீட்டு சாப்பாட்டை சமைச்சு கொடுக்குறேன்னு உனக்கே தெரியும். இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், வெளியூர்லேருந்து வந்திருக்குங்க. ஹோட்டல் சாப்பாட்டை எவ்வளவு நாளைக்கு தான் சாப்பிட முடியும்? வேலைக்கு போகிற அவசரத்தில் அவங்களால சமைக்கவும் முடியலை. அதான் என்னை நம்பி வந்திருக்குங்க. எனக்கு தெரிஞ்சதை வீட்டில் சமைச்சு கொடுக்குறேன். இப்போ நிறைய பேர் வராங்க. அதான் இல்லைன்னு சொல்லாமல் சமைக்கிறேன். அதனால தான் இங்கே வர நேரமே கிடைக்க மாட்டேங்குது என்று அவர் கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் நான் அவருக்கு காஃபி போட்டு கொடுத்தேன். யார் காந்தியம்மா இந்த பொண்ணு, புதுசாக இருக்கா என்று கேட்க செல்வாவின் அம்மா நான் யார் என்ற உண்மையை கூறினார். ஏனென்றால் அவர் மட்டுமே சுயநலம் இல்லாமல் நல்ல மனதோடு பழகுவதால் அவரிடம் எதையும் மறைக்காமல் கூறினார். நீ சொல்கிறத கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நம்பி வந்த பொண்ணை எனக்கு என்னன்னு விடாமல் ஆதரவு கொடுக்குறீங்க. உங்கள் நல்ல மனசு யாருக்கும் வராது. ஆனால் அக்கம் பக்கம் சில பேர் வாய்க்கு எப்போ அவள் கிடைக்கும்னு பார்க்குறாங்க. பார்த்து இருந்துக்க. சரி, நான் அப்போ கிளம்புறேன் என்று வள்ளி கூற, இரு வள்ளி, சாப்பிட்டு போ. வேண்டாம் காந்தியம்மா, வீட்டில் காலையில் அந்த பசங்களுக்கு மதியான சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது எனக்கும் சேர்த்து செஞ்சேன். அதை போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் கொஞ்சமாக சமைச்சிருப்பீங்க. இல்லை வள்ளி, சாப்பாடு எல்லாம் இருக்குது. தேவிகா தான் சமைச்சா. அந்த பொண்ணு கைப்பக்குவம் அவ்வளவு ருசியாக இருக்கும். நம்ம செல்வாவே வேலைக்கு மத்தியான சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான்னா பார்த்துக்க. என்ன சொல்கிற? செல்வா மத்தியான சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறானா? அப்படி என்னடி அந்த பொண்ணு கையில் இருக்குது? அட, வந்து எங்கள் கூட ஒரு வாய் சாப்பிட்டு தான் பாரேன் என்று செல்வாவின் அம்மா கூற அவரும் சாப்பிட அமர்ந்தார். நான் சாப்பாடு பரிமாற சாப்பிட்ட அவர் என் சாப்பாட்டை புகழ்ந்து தள்ள ஆரம்பித்தார். நீ சொன்னது உண்மைதான் காந்தியம்மா. சமையல் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இந்த சாம்பார் இருக்கே, பெரிய பெரிய ஹோட்டலே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. யார்கிட்டம்மா சமைக்க கற்றுக்கிட்ட? இந்த சமையல் படிப்பு ஏதாச்சும் படிச்சிருக்கியா என்று என்னிடம் கேட்டார். இல்லைங்க, நான் அந்த அளவுக்கு படிக்கலை. 12வது வரைக்கும் படிச்சிருக்கேன். இந்த சமையல் என் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு விதவிதமாக வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுவாங்க. அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பரவாயில்லையே, அவங்க என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அதை அந்த ருசி மாறாமல் சமைக்க கற்றுக்கிட்ட பாரு, நீ புத்திசாலி பொண்ணுமா என்றார் வள்ளி. ஏன் காந்தியம்மா, எனக்கு ஒரு யோசனை சொன்னா நீ கேப்பியா என்றார். என்ன வள்ளி இப்படி சொல்கிற? என்ன விஷயம்னு சொல்லு. ஏன் காந்தியம்மா? ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணு இவ்வளவு ருசியாக சமைக்குது.
என் கூட சேர்ந்து அந்த பிள்ளைங்களுக்காக சமைக்க சொல்லேன். ஒரு எக்ஸ்ட்ரா வருமானமும் வந்த மாதிரி இருக்கும்ல. என்ன வள்ளி இப்படி சொல்ற? அது எப்படி சரி வரும்? இந்த பொண்ணு இங்கேயே நிரந்தரமா இருக்க போறதில்லையே. இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறான்னு தெரியல. அவ இந்த வீட்டில் சமைக்கிறதையே என் பையன் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதில் பணத்துக்காக சமைக்க சொல்றது எப்படி நல்லா இருக்கும்? அதுவும் வயிற்றுல புள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்கா. அவளை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? அதுபோக இந்த பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்கிறது இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு என்ன ஏதுன்னு நோண்டி நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்படி இவ்வளவு பிரச்சனை இருக்குது. எதையுமே யோசிக்காம நீ பேசுனா என்ன அர்த்தம்? நீ சொல்கிறதும் சரிதான் காந்தியம்மா. நான் தான் இதை பற்றி எதையும் யோசிக்காம அந்த பொண்ணோட கை ருசியை மட்டுமே பார்த்துட்டு நான் லூசு மாதிரி ஏதேதோ பேசிட்டேன். சரி, அப்போ நான் கிளம்புறேன் என்றவர் புறப்பட்டார். அவர் போன பிறகு அவர் கூறியதை நினைத்து எனக்கு யோசனையாக இருந்தது. நான் பெரிதாக கஷ்டப்பட போவதில்லை. எனக்கு பிடித்த சமையல் வேலைதான். அதை செய்வதில் எனக்கு எந்த வேதனையும் இல்லை. என்னால் ஒரு வருமானத்தை இந்த குடும்பத்திற்கு கொடுக்க முடியும் என்றால் அதை ஏன் நான் செய்யக்கூடாது என்ற எண்ணம் எனக்குள் வர இதை பற்றி செல்வாவின் அம்மாவிடம் கூறினேன். அவருக்கும் சரி என பட்டாலும் செல்வா என்ன சொல்வாரோ என்று நினைத்தார். பிறகு அன்று இரவு வீடு வந்த செல்வாவிடம் இதை பற்றி பேசலாம் என்று காத்திருந்தேன். ஆனால் வழக்கம் போல அவர் வேலை விட்டு வரும்போது குடித்துவிட்டு வந்திருந்தார். அவரிடம் எதுவும் என்னால் பேச முடியவில்லை. மறுநாள் காலை விடிந்ததும் முதல் வேலையாக இதை பற்றி அவரிடம் கூறினேன். ஆனால் அவரும் சட்டென்று ஒப்புக்கொள்வார் என்று நான் துளியும் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. இதை நான் காசுக்காக சொல்லலை. ஏன்னா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்னோட சம்பளம் மட்டுமே போதும். உங்களுக்கும் 3 வேளை சாப்பாட்டை என்னால் கண்டிப்பாக போட முடியும். நீங்கள் பண்ண போகிற இந்த வேலை உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரி, இன்றைக்கி உங்களுக்கு டாக்டர்கிட்ட செக்கப் இருக்குது. நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பவும் வந்து வீட்டில் விட்டுருவேன் என்றார் செல்வா. பிறகு தயாரான நானும் அவருடன் புறப்பட்டேன். பிறகு வள்ளியை வீட்டிற்கு அழைத்து என் விருப்பத்தை கூறினேன். ஆனால் இதில் ஒரு சிக்கலும் இருப்பதாக இருவரும் பேசிக்கொண்டனர். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமல் ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. கழுத்தில் தாலி கூட இல்லை. இது வெளியில் தெரிஞ்சா நம்ம தெருவில் உள்ளவங்க அவளை பேசியே கொன்னுடுவாங்க. அது போக அவள் செய்ய போகிற வேலைக்கும் அது தடையாக தான் இருக்கும். அதனால் எனக்கு ஒரு யோசனை தோணுது. பேசாமல் சாமி முன்னாடி நின்று அவளையே அவளுக்கு தாலி கட்டிக்க சொல்லு. ஒரு மஞ்சள் கயிறு அவள் கழுத்தில் இருந்தாதான் அது அவளுக்கும் அவள் குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த பொண்ணு உன்னோட தூரத்து சொந்தம்னு சொல்லு. அந்த பொண்ணோட புருஷன் வெளிநாட்டில் ஏதோ வேலை விஷயமா போயிருக்காரு, வர்றதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும் அப்படின்னு போய் சொல்லுவோம். அதுக்கப்புறம் யாரும் அந்த பொண்ணை தப்பாக பார்க்க மாட்டாங்க என்ற வள்ளி செல்வாவின் அம்மாவிடம் கூறினார். அதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. தாலி கட்டுவது என்றால் ஒரு பெரிய விழாவாகத்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்ட வேண்டுமானால் அவர்களின் குடும்பத்தார்களும் உறவினர்களும் நண்பர்களும் சூழதான் தாலியை கட்ட வேண்டும், அல்லது இருமணமாவது ஒத்துப்போக வேண்டும். இப்படி எதுவுமே நடக்காமல் என் கையால் என் கழுத்தில் நானே எப்படி தாலியை கட்டிக்கொள்ள முடியும் என்ற கேள்வி என்னுள் எழுந்தது. பிறகு ஒரு ஆண் துணை இல்லாத பெண்ணிற்கு தற்காலிகமான பாதுகாப்பு என்றால் அது அவள் கழுத்தில் இருக்கும் தாலிதான் என்பதை எனக்கு புரிய வைத்தவர்கள் பிறகு உன் விருப்பம் என்று கூறிவிட்டார்கள். சிறிது நேரம் யோசித்த நான் பிறகு நல்ல நேரம் குளிக்க வேண்டும் என்பதை சிந்திக்காமல் எனக்கு நானே கட்டும் தாலி, அதற்கு எதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டும் என்று உடனடியாக பூஜை அறைக்கு சென்று அங்கு இருக்கும் ஒரு மஞ்சள் கயிறை எடுத்து என் கழுத்தில் நானே கட்டிக்கொண்டேன். அதை பார்த்த செல்வாவின் அம்மாவும் வள்ளியும் ஆச்சரியப்பட்டனர். பிறகு எனது விருப்பப்படி சாப்பாடு தேவையானவர்களுக்கு அதை செய்து கொடுத்து நல்ல வருமானத்தையும் சம்பாதித்து வந்தேன். எனக்கு உதவியாக வள்ளியும் செல்வாவின் அம்மாவும் இருந்தனர். இப்படி மாதங்கள் கடக்க அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று செல்வாவுடன் பரிசோதித்து வந்தேன். அப்போது மீண்டும் அந்த படுபாவியை பார்ப்பேன் என்று நான் நினைக்கவில்லை. மருத்துவமனையை விட்டு வெளியே வந்து காரில் ஏறும்போது அவனை பார்த்தேன். அவனிடம் எதுவும் பேசாமல் காரில் ஏற சென்ற என்னை வழிமறித்தான். என்ன தேவிகா, நீ இன்னும் ஊருக்கு போகலையா? நீ முன்னாடியே ஊருக்கு போயிருப்பேன்னு நினச்சேனே. ஆமாம், இவன் யாரு?
உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா? அது சரி, அப்படியே உத்தமி மாதிரி பேசுன. இப்போ என்னன்னா நான் போனதுக்கப்புறம் அடுத்த ஆளை பிடிச்சிட்ட. ஓ, உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சா? அப்போ இவன் உன் புருஷனா? எப்படியோ அந்த குழந்தைக்கு இனிஷியல் போடுறதுக்காக ஒரு இளிச்சவாயனா பார்த்து பிடிச்சிட்ட என்று இவ்வாறு நாக்கில் நரம்பில்லாமல் அவன் பேச செல்வாவால் பொறுத்து போக முடியவில்லை. ஆத்திரத்தில் அவனை அடிக்க ஆரம்பித்து விட்டார். யாருங்க இவன்? ஏன் இப்படி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கான் என்ற செல்வாவிடம் இவன்தான் மதன் என்பதை கூறினேன். பிறகு இருவரும் சண்டை போட்டுக்கொள்ள அது அங்கு இருக்கும் காவலருக்கு தெரிந்துவிட்டது. அவர் அங்கு வந்து இருவரையும் சமாதானப்படுத்தி பிறகு காவல் நிலையத்திற்கு அழைத்தார். மதன் பணக்காரன் என்பதால் அவன் செல்வாக்கை பயன்படுத்தி அவன் யாரென்பதை பற்றி காவலரிடம் கூறினான். என்னப்பா இது, பெரிய இடத்து பையன்னு சொல்ற, நடுரோட்டில் அசிங்கமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்றார். சார், நான் எதுவும் சண்டை போடலை. இவன்கிட்ட வாய் வார்த்தையாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டான் என்றான் மதன். இவனை உனக்கு தெரியுமா என்று காவலர் கேட்க, சார், இவனை எனக்கு தெரியாது. ஆனால் இவன் பக்கத்தில் நிற்கிற அந்த பொண்ணை எனக்கு தெரியும். அந்த பொண்ணு இந்த ஊரே இல்லை சார், அது வெளியூர். அவங்க கிராமத்துக்கு போயிருந்தப்ப பார்த்துருக்கேன். 2-3 தடவை பார்த்துருக்கேன். அதனால் ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்கேன். அதை சாக்கா வச்சுக்கிட்டு எவங்கிட்டேயோ கெட்டு போயிட்டு அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ என்னன்னா அடுத்து இவன் கூட போயிட்டுருக்கா. அதான் என்ன ஏதுன்னு விசாரித்தேன் சார் என்று பொய்களை அவன் அடுக்க எனக்கு கோபம் தலைக்கேறியது. அதே கோபத்துடன் அவன் அருகில் சென்ற நான் அவன் 2 கன்னங்களிலும் மாறி மாறி அறைந்தேன். என்னம்மா, நீ எனக்கு நேராகவே அவர் அடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவு தைரியமா? ஆமாம், உன் கூட இருக்கானே, இவன் யாரு என்றார் காவலர். சார், நிறுத்துங்க. அது என்ன, காசு பணம் அவன்கிட்ட இருந்தா அவன் அவர் இவருன்னு சொல்கிறீங்க. இவர்கிட்ட இல்லைங்கிறதுக்காக அவன் இவன்னு சொல்கிறீங்களா? எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துங்க. அவன்கிட்ட காசு இருக்குன்னா அவன் சொல்கிற எல்லாமே உண்மையாயிடுமா? அவன் சொல்கிற எதுவுமே உண்மை இல்லை. இவர் என் புருஷன். அவன் வேற யாரோன்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து தப்பு தப்பாக பேசினான். ஒரு பொண்டாட்டியை பற்றி இன்னொருத்தன் தப்பு தப்பாக பேசுனா எந்த புருஷனால தான் வேடிக்கை பார்க்க முடியும்? அதான் அவன் மேலே என் புருஷன் கை வச்சாரு. இதில் தப்பு எதுவும் இல்லையே என்று பொங்கினேன். என் பேச்சில் உண்மை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நான் பேசிய வார்த்தைகள் அவரை சிந்திக்க வைத்தது. பிறகு இருவரையும் சமாதானப்படுத்தி கிளம்புமாறு கூறிவிட்டு அவர் புறப்பட்டார். அவர் போன பிறகு, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? நான் தான் நீ வேண்டாம்னு சொல்லி உன்னை உதறி தள்ளிட்டு வந்துட்டேன்ல, அப்புறமும் ஏன் என்கிட்ட வந்து வீணா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னொரு தடவை என் வாழ்க்கையில் நீ வந்தன வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். என்னடி திமிரா உனக்கு? இப்போ எவனோ ஒரு முட்டாள் உனக்கு கிடைச்சிட்டான்னு அவன் இருக்கிற தைரியத்தில் திமிரா பேசுறியா? அவரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. சொல்லப்போனால் அவர் கால் தூசிக்கு கூட ஈடாக மாட்ட. அவர் கோவிலில் இருக்கிற சாமி மாதிரி, நீ கோவிலுக்கு வெளியில் கலட்டி போடுற செருப்பு மாதிரி. அவரை பற்றி நீ பேசுறியா? அவர் காலில் தினமும் விழுந்து கும்பிடு, அப்பயாவது உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் என்று நான் கூற ஆத்திரத்தில் இருந்தவன் என்னை அடிக்க கை ஓங்கினான். அப்போது அவனை தடுத்த செல்வா மேற்கொண்டு பிரச்சனை எதுவும் வேண்டாம் என்று என்னை அழைத்து வந்து விட்டார். பிறகு இருவரும் வீட்டிற்கு காரில் சென்றபோது அவர் எதுவும் என்னிடம் பேசவில்லை. நான் பேசியது தவறு என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவனிடம் எனது மதிப்பு குறையக்கூடாது என்பதற்காகவும் செல்வாவின் உயர்ந்த உள்ளத்தை பற்றி புரிய வைப்பதற்காகவும் நான் அவ்வாறு கூறினேன். பிறகு செல்வாவிடம் நான் அப்படி பேசியதற்காக மனதார மன்னிப்பு கேட்டேன். என்னை மன்னிச்சிருங்க செல்வா. அவனுக்கு நான் கஷ்டப்படுற விஷயம் எதுவும் தெரியக்கூடாது. அது தெரிஞ்சா இன்னும் என்னை அசிங்கமாக தான் பேசுவான். அதனால தான் நான் அப்படி பொய் சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. என்னால் பாவம் உங்களுக்கும் அவமானம். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் என்றேன். இல்லைங்க, என்ன இருந்தாலும் நீங்கள் பேசுனது தப்பு. நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. உங்கள் கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன பணயம் வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? என்ன இருந்தாலும் நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது. அந்த இடத்துலையே நான் ஏன்னு கேட்டிருப்பேன். ஆனால் அவன் முன்னாடி நீங்கள் அசிங்கப்படக்கூடாது. அதான் நான் எதுவும் பேசாமல் வாயை மூடிட்டு வந்துட்டேன். உங்கள் மானத்தை காப்பாற்றுறதுக்காக தயவு செஞ்சு இனிமே என் பேரை இழுக்காதீங்க என்று செல்வா கூற அது எனக்கு மன வருத்தத்தை அளித்தது. பிறகு வீடு வந்த செல்வா என்னை வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு சற்று கோபமாகவே உள்ளே சென்றார்.
என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா என்று அவரின் அம்மா கேட்க பதில் ஏதும் கூறாதவர் மீண்டும் தனது காரை இயக்கி வேலைக்கு புறப்பட்டு விட்டார். என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் செல்வா இப்படி கோபமா போறான் என்று செல்வாவின் அம்மா என்னிடம் கேட்க நான் அவரிடம் எதையும் மறைக்கவில்லை. மருத்துவமனையின் வெளியில் நடந்ததை பற்றி விவரமாக அவரிடம் கூறினேன். இது தெரிந்ததும் செல்வாவை போலவே அவரும் என் மீது கோபப்படுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அமைதியாக இருந்தார். என்னம்மா, உங்களுக்கும் என் மேலே கோபம் இருந்துச்சுன்னா என்னை திட்டிடுங்கம்மா என்றேன். சேச்ச, உன் மேலே கோபம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வள்ளி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா. இதை பற்றி அப்போவே உன்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் கேட்டா நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியலை. அதை கேட்குறதும் சரியா தப்பான்னு எனக்கு தெரியலை. அதான் அதை பற்றி உன்கிட்ட இப்போ வரைக்கும் நான் பேசலை என்று அவர் கூறியது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படி எதை பற்றி என்கிட்ட பேசணும்? எதா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்லை, நான் கேட்டுக்கிறேன் என்றேன். இல்லைம்மா, இன்னைக்கு வெளியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னியே. அப்போது உன்னோட மரியாதையை காப்பாற்றுறதுக்காக செல்வாவை உன் புருஷன்னு சொன்ன. அதையே உண்மையாக்கக்கூடாது என்று அவர் இவ்வாறு கூறியது எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் என் சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக கூறிய அந்த பொய்யை இவர் உண்மையாக்க நினைக்கிறார். ஆனால் இதில் எனக்கும் சரி செல்வாவிற்கும் சரி துளியும் உடன்பாடு இல்லை என்பதை எவ்வாறு இவருக்கு புரிய வைப்பது என்பதே எனக்கு தெரியவில்லை. ஒரு அம்மாவாக தன் மகனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைப்பது எனக்கு நன்றாக புரிந்தது. ஆனால் அதற்கு நான் தகுதியானவள் அல்ல என்பதை என்னால் அவருக்கு புரிய வைக்க முடியவில்லை. சற்று நேரம் அமைதியான நான் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து அறைக்கு வந்து படுத்துவிட்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு கையில் பாலுடன் அறைக்கு வந்த செல்வாவின் அம்மா இதை குடிக்குமாறு என் அருகில் வைத்துவிட்டு அமர்ந்து பேசினார். என்னை மன்னிச்சிரு தேவிகா, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. உன் மனசில் என்ன இருக்கு, உன்னோட எதிர்கால வாழ்க்கையில் நீ என்ன பண்ண போற, இப்படி எதுவுமே தெரியாமல் நான் உன்கிட்ட அந்த மாதிரி கேட்டுட்டேன். ஆனால் என்னோட சுயநலத்துக்காக என்னோட பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும் நான் இப்படி யோசிக்கலம்மா. நீ என்னதான் லவ் பண்ணி கெட்டு போயிருந்தாலும் நீயும் நல்ல பொண்ணு தான். கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளந்தியான மனசு. உனக்கு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு இந்த யோசனையை கொடுத்ததே வள்ளி தான். வள்ளி சொன்னதுக்கு அப்புறம்தான் இது நடந்தா உங்கள் 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நீ சுமக்கிற இந்த குழந்தைய இந்த வீட்டு வாரிசாக வளர்ப்போம். நான் உன்னை சத்தியமாக கட்டாயப்படுத்தலம்மா. இது உன்னோட வாழ்க்கை. நீ ஏற்கனவே பல துன்பங்களை அனுபவிச்சிட்ட. இனி அடுத்தவங்களுக்காக நீ எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். எனக்கு இதை உன்கிட்ட ஒரு தடவையாவது கேட்கணும்னு தோணுச்சு. அதான் மனசு விட்டு கேட்டுட்டேன். மற்றபடி இதை அப்படியே மறந்துட்டு எப்போதும் போல நீ இந்த வீட்டிலேயே இரு என்றவர் அங்கிருந்து நகர்ந்தார். இவரிடம் நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஒருமுறை நான் காதல் வயப்பட்டதால் இன்று அனைத்தையும் இழந்து அனாதையாக தன்னந்தனியே நிற்கிறேன். இந்த நிலையில் மீண்டும் ஒருவரை மணக்க என் மனது எவ்வாறு தயாராக இருக்கும்? அதை ஏன் செல்வாவின் அம்மா புரிந்து கொள்ளவில்லை? இப்படி நாட்களும் நகர செல்வா தினம் தினம் இரவு குடித்துவிட்டு வருவது செல்வாவின் அம்மாவிற்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியது. வெளியில் சொல்ல முடியாதவர் தன் மகனை திருத்துவதற்காக ஏதேதோ முயற்சிகளை செய்து வந்தார். காலை வீட்டில் எப்பொழுது சாப்பிட்டாலும் அதில் ஏதோ ஒரு மருந்தை கலப்பார். அது குடியின் ஞாபகத்தை தவிர்க்கும் என்பது அவரின் கருத்து. ஆனால் எந்த பலனும் இல்லை. அவர் தினம் தினம் குடிப்பதை நிறுத்தவில்லை. இப்படி செல்வாவின் அம்மா செல்வாவை நினைத்து தினம் தினம் வேதனைப்படுவதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. செல்வாவின் அம்மாவிற்காவது அவரை திருத்த வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் எப்படி என்று எனக்கு வழி தெரியவில்லை. இப்படி இருக்க நான் கர்ப்பமாகி இன்றோடு 8 மாதங்கள் ஆகிவிட்டது. அடுத்த மாதத்தில் குழந்தை பிறக்கும் என மருத்துவர் கூறியிருக்கிறார். இந்த மாதம் பரிசோதனைக்காக செல்வா என்னை மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். ஆனால் போகும் வழியில் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. காரணம், நான் பேசியது இன்னும் அவரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது எனக்கு புரிந்தது. காலப்போக்கில் மன்னிப்பார் என்று நானும் அமைதியாக விட்டுவிட்டேன். பிறகு மருத்துவமனைக்கு சென்ற நான் செல்வாவுடன் அமர்ந்திருந்தேன். அப்போது நான் எதிர்பார்க்காத சம்பவம் நடந்தது. எனக்கு தெரிந்த நர்ஸை நான் அந்த மருத்துவமனையில் பார்த்தேன். அவரை பார்த்ததும் மறைந்து கொண்டேன்.
3 வருடங்களுக்கு முன்பு நானும் என் தம்பியும் படிப்பிற்காக பக்கத்து டவுனிற்கு காரில் சென்றபோது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டது. அதில் கார் கண்ணாடிகள் என் கண்களை பதம் பார்க்க நான் எனது கண்களை இழந்தேன். நான் எங்கள் ஊரில் இருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்து கொண்டிருந்த போது என் அப்பாவின் சொற்படி இந்த செவிலியர்தான் என் அருகில் இருந்து என்னை அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்து கொண்டார். மீண்டும் எனக்கு பார்வை வர அந்த செவிலியருக்கு எனது தந்தை தேவையான பண உதவிகளை செய்து தனது நன்றியை தெரிவித்தார். இப்படி அவரை பற்றி நான் யோசித்து கொண்டிருந்த நிலையில் அவர் என்னை பார்த்து விட்டார். என்னிடம் வந்து பேசினார். நீ தேவிகா தானே? எப்படிம்மா இருக்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சென்னையில் தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? உன்னை இப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? எங்க உன்னோட ஹஸ்பண்டை காணோம்? உன் கூட வரலையா என்று அவரிடம் நான் என்ன சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை. எனினும் நான் கூறிக்கொண்டிருந்த பொய்யை திரும்பவும் கூறினேன். எனது கணவனாக தூரத்தில் இருந்த செல்வாவை கை காட்டினேன். செல்வாவை பார்த்த அவர் அதிர்ச்சியில் நின்றார். என்ன தேவிகா, அவரா உன்னோட கணவர்? எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா? இந்த உலகத்தில் என்னவெல்லாமோ அதிசயம் நடக்குது. அதில் இதுவும் ஒன்றுன்னு நினைக்கிறேன். கடவுள் எப்படியெல்லாம் கணக்கு போடுறாரு பாரு என்று அவர் பேச எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னம்மா பார்க்குற? 3 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுல்ல, அதில் உன்னோட பார்வையை இழந்துட்ட. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களோட கண்ணை எடுத்து தான் உனக்கு வச்சோம். அது யாரோட கண்ணுன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட கணவர் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அந்த பொண்ணு மேலே அவர் உயிரையே வச்சிருந்தாரு. அந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம்தான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லாருக்குமே அவர் எந்த அளவுக்கு அவரோட மனைவியை விரும்பி இருக்காருன்னு எங்களுக்கே புரிஞ்சுது. அதுபோக அவங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி 1 மாதம் கூட ஆகலைன்னு அவங்க அம்மா அழுதுகிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவரோட மனைவியோட கண்ணை எடுத்துதாம்மா உனக்கு வச்சோம். ஆனால் இது அவருக்கும் தெரியாது. பாத்தியா, கடவுள் இப்போ அவரோட மனைவியை மூலமாக திரும்பவும் அவர்கிட்டயே சேர்த்துட்டாரு. நீங்கள் 2 பேரும் என்னன்னைக்கும் சந்தோஷமாக இருக்கணுமா? நான் வரேன் என்று அவர் அங்கிருந்து நகர என்னால் நகர முடியவில்லை. காரணம், அப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டுவிட்டேன். எனக்கு என்ன சொல்வது, என்ன நினைப்பது என்றே தெரியவில்லை. அவர் கூறியது உண்மைதான். எங்கிருந்தோ சென்னைக்கு வந்த என்னை கடவுள் ஏன் அந்த வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும்? அவர்கள் என்னை ஊருக்கு அனுப்பி வைக்காமல் என்னை ஏன் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும்? இது அனைத்திற்குமான பதிலை நான் இன்று இந்த நர்ஸ் மூலமாக தெரிந்து கொண்டேன். கடவுள் என்னை சரியான இடத்தில்தான் சேர்த்திருக்கிறார் என்பதை தற்போது புரிந்து கொண்டேன். அவர் எனக்கு செய்த உதவிக்காக எப்படி எனது நன்றி கடனை தீர்ப்பேன் என்று தினம் தினம் யோசித்து கொண்டிருந்த எனக்கு இப்போது ஒரு வழி கிடைத்துவிட்டது. அவரின் அன்பு மனைவியை அவரிடமே ஒப்படைத்து விட வேண்டும் எனது கண்கள் மூலமாக என்று யோசித்த நான் அவரிடம் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் என்று வீட்டிற்கு புறப்பட்டேன். வீடு வந்த நான் செல்வாவின் அம்மாவிடம் செல்வாவை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று கூறினேன். ஆனால் அவர் நான் ஏன் இந்த முடிவை எடுத்தேன் என்று எந்த காரணத்தையும் கேட்கவில்லை. பதிலாக எனது உச்சந்தலையில் முத்தமிட்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். எனினும் நான் ஏன் இந்த முடிவை எடுத்தேன் என்று மருத்துவமனையில் நடந்த நிகழ்வை பற்றி அவரிடம் கூறினேன். அதை கேட்ட செல்வாவின் அம்மாவிற்கும் கண்களில் கண்ணீர் வந்தது. என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் ஆசைப்பட்ட அந்த பொண்ணே திரும்ப வந்த மாதிரி இருக்குமா என்று என்னை அன்போடு கட்டியணைத்தார். நான் இன்று செல்வாவை மனப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டேன். ஆனால் அவரின் மனதை எப்படி மாற்றுவது? பிறகு நானே கட்டிக்கொண்ட தாலியுடன் அவரின் வீட்டில் செல்வா அம்மாவின் மருமகளாகவே வாழ ஆரம்பித்தேன். இப்படி இருக்க செல்வாவின் மனதை மாற்ற முயற்சி செய்தேன். ஆனால் அவர் என்னிடம் முகம் கொடுத்து கூட பேச விரும்பவில்லை. முதலில் அவர் என்னிடம் பேச வேண்டும், பிறகுதான் அவர் மனதை மாற்ற முடியும் என்பதால் அவரிடம் அடிக்கடி சென்று நானாகவே பேச ஆரம்பித்தேன். ஆனால் நான் எப்பொழுது பேச போனாலும் அவர் சட்டென்று அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார். செல்வா இவ்வாறு என்னிடம் நடந்து கொள்வதை பார்த்த செல்வாவின் அம்மா உண்மையை கூறிவிடலாம் என்று செல்வாவிடம் பேச போனவரை நான் தடுத்தேன். இப்போதைக்கு அவருக்கு தெரிய வேண்டாம் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டேன். இப்படி இருக்க ஒரு நாள் காலை செல்வா வழக்கம் போல சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் செல்வாவின் அம்மா என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வெளிப்படையாகவே போட்டு உடைத்து விட்டார். அது செல்வாவிற்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. பிறகு அவர் என்னை பார்க்க நானும் சம்மதம் என்றவாறு தலை குனிந்தேன்.
ஆனால் அவரோ தான் சாப்பிட்டு கொண்டிருந்த தட்டை சாப்பாட்டோடு கீழே தள்ளிவிட்டு கோபமாக அங்கிருந்து வெளியேறினார். அது எனக்கு மிகுந்த கவலையை அளித்தது. சோகத்தில் இருந்த எனக்கு திடீரென்று பிரசவ வலி எடுக்க, பிறகு அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் செல்வாவின் அம்மா என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். பிறகு செல்வாவிற்கும் ஃபோன் செய்து விஷயத்தை கூறினார். சிறிது நேரத்தில் எனக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. பிறகு கண் விழித்த நான் பார்த்தது அதிர்ச்சியை கொடுத்தது. என் கண்முன் என் அப்பா, அம்மா, தம்பி என என் குடும்பமே என்னை பார்க்க வந்திருந்தனர். அவர்களின் முகத்தில் கோபம் துளியும் எனக்கு தெரியவில்லை. என் அம்மா என்னை கட்டிக்கொண்டு அழுதார். என் தம்பியும் என் கைகளை பிடித்து கொண்டு அழுதான். எனது அப்பாவின் கண்களில் இதுவரை நான் கண்ணீரை பார்த்ததே இல்லை. ஆனால் அன்று அவர் அழுதார். இங்கு நடப்பது கனவா நினைவா என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்களின் பின்புறத்தில் செல்வா நின்று கொண்டிருந்தார். இது எப்படி நடந்தது? என் பெற்றோர்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அவர் மனது எப்படி மாறியது என்று அடுக்கடுக்கான கேள்விகள் என்னுள். அது அனைத்திற்கும் எனது அப்பாவே பதில் கூறினார். நான் செல்வாவின் வீட்டிற்கு வந்து தங்கிய அடுத்த நாளே எனது பெற்றோர்களுக்கு நான் இங்கு இருக்கும் தகவலை செல்வா கூறிவிட்டார். வெளியூருக்கு சவாரிக்கு செல்வதாக கூறிவிட்டு எனது கிராமத்திற்கு சென்று எனது அப்பா அம்மாவிடம் எனது சூழ்நிலையை பற்றி தெளிவாக கூறியிருக்கிறார். நான் அங்கு வர விரும்பவில்லை என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். பிறகு என்னை என் போக்கில் அவர்களும் விட்டுவிட்டனர். அவர்கள் இந்த அளவிற்கு பக்குவமாக இருக்கிறார்கள் என்றால் செல்வா எப்படியெல்லாம் என்னை பற்றி பேசி புரிய வைத்திருப்பார் என்று செல்வாவின் மீது இன்னும் மரியாதை வர ஆரம்பித்தது எனக்கு. ஆனால் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு என் குடும்பத்தார்கள் என்னை வீட்டிற்கு வருமாறு வற்புறுத்த ஆரம்பித்தனர். எனது தம்பியும் என்னை வீட்டிற்கு வந்துவிடுமாறு அழுது கொண்டே கேட்டான். நீ உன் விருப்பம் போல வாழ்ந்துக்க, ஆனால் எங்க கூட வீட்டுக்கு வந்துரு, இனி உன்னை எங்களால் பிரிஞ்சு இருக்க முடியாது என்று அவர்கள் கூற என்னால் மறுக்க முடியவில்லை. அதே சமயம் செல்வாவின் குடும்பத்தை விட்டும் என்னால் பிரிய முடியவில்லை. கடைசியாக செல்வாவிடம் பேச வேண்டும் என்று அவரை அழைத்து தனியாக பேசினேன். நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள நினைப்பதாக வெளிப்படையாக கூறினேன். ஆனால் அவரோ என்னை ஏற்க மறுத்து, இனி நீங்கள் உங்கள் பெற்றோருடன் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ண அவனுக்கு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன். இனிமே அவன் உங்கள் வாழ்க்கையில் குறுக்க வரமாட்டான். இனி நீங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அமைச்சிக்கோங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. தயவு செஞ்சு என்னை மறந்துடுங்க. எனக்கு இந்த ஜென்மத்தில் அவ கூட வாழ்ந்த வாழ்க்கையோட ஞாபகங்களே போதும். அதோட என்னோட காலத்தை கழிச்சிருவேன். இந்த ஜென்மத்தில் அவளை தவிர வேற ஒரு பொண்ணை என்னால் என் மனசில் நினச்சி கூட பார்க்க முடியாது. என்னை மன்னிச்சிருங்க. அவள் என்னை விட்டு போனாலும் அவள் எப்போதும் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்பா என்று கூறி என்னை அவர்களுடன் செல்லுமாறு கூறிவிட்டார். அவர் இவ்வாறு பேசுவதை நினைத்து அவர் மீது இருந்த மரியாதை மீண்டும் மீண்டும் அதிகமானது. இதுநாள் வரை என் மகளை பத்திரமாக பார்த்து கொண்டதற்கு உங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும், என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்று என் தந்தை செல்வாவிடம் கேட்க, அவரோ தேவிகாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அதுவே போதும் என்று கூறி அவர் தன் அம்மாவை அழைத்து கொண்டு சென்று விட்டார். என்னை இத்தனை மாதங்கள் பத்திரமாக பார்த்து கொண்ட அவர்களுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற வருத்தத்துடன் என் சொந்த ஊருக்கு சென்றேன். இதோ பாரு தேவிகா, நான் சொல்கிறேனேன்னு கோவிச்சுக்கிட்டு எந்த முடிவையும் எடுக்காதம்மா. எத்தனை நாளைக்கு தான் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீ தனியாக கஷ்டப்படுவ? உன்னை பெத்த நாங்கள் எத்தனை நாளைக்கு உன் கூடவே இருக்க முடியும்? நாளைக்கு உனக்குன்னு ஒரு துணை வேணாமா? உனக்காக இல்லைனாலும் உன்னோட குழந்தைக்காகவாவது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்கணும். அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் என்று எனது அம்மா கூறிவிட்டு சென்றார். இது என் தந்தையின் முடிவு. தந்தை சொல்லி அனுப்ப என் அம்மா அப்படியே என்னிடம் ஒப்பித்துவிட்டு போனார். எனக்கு அவர்களின் வருத்தம் நன்றாக புரிந்தது. தன் மகள் கணவனோடு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஏனென்றால் அவர்களின் பெற்றோர்கள். ஒரு அயோக்கியனை நான் விரும்பினேன். அவனை நம்பி என்னை அவனிடம் ஒப்படைத்தேன். அவன் ஏமாற்றிவிட்டான். இன்று தெளிவான சிந்தனையுடன் ஒரு நல்லவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன். அவரும் என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இனி வேறொருவரை நினைத்து பார்க்க கூட என் மனது கூசுகிறது. செல்வா எப்படி தன் முதல் மனைவியை நினைத்து வாழ்கிறாரோ அதுபோல நான் இந்த குழந்தையை நினைத்து எனது வாழ்வை என் குழந்தைக்காக அர்ப்பணிக்கப் போகிறேன். இனி என் வாழ்வில் எந்த ஒரு ஆண்மகனும் கிடையாது. எனது குழந்தையை
இந்த உலகத்தில் நான் தனியாக வளர்க்க தயாராகிவிட்டேன் என்பதை அவர்களுக்கு என்னால் முடிந்த அளவு புரிய வைத்து விட்டேன். இனி அவர்களின் தொந்தரவு இருக்காது. எனது குழந்தையை வளர்க்கும் பொறுப்பில் நான் மூழ்கிவிட்டேன். இப்படி இருக்க ஒரு வாரம் கழித்து செல்வா தன் அம்மாவுடன் என் வீட்டிற்கு வந்திருந்தார். என்ன காரணத்திற்காக வந்திருப்பார் என்பது புரியாமல் நின்று கொண்டிருந்தேன். என் அருகில் வந்தவர் என் கன்னங்களை அவர் இரு கைகளாலும் ஏந்தி என் கண்களை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தார். அவர் கண்களில் கண்ணீர் வழிய, என் மனைவி சாகல, உன் மூலமா இத்தனை நாளா என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா என்று அவர் கூறும்போதுதான் எனக்கு புரிந்தது. செல்வாவின் அம்மா அனைத்து உண்மையையும் செல்வாவிடம் கூறிவிட்டார் என்று. என்னை மன்னிச்சிருங்க தேவிகா, உங்கள் மனசை கஷ்டப்படுற மாதிரி நிறைய பேசிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற கண்ணு என் மனைவியோட கண்ணு. அதை என்னென்னைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் இப்போவும் சொல்கிறேன், உங்கள் கூட வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் உங்களை பார்த்துக்கிட்டு உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டு உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் கூட வருவீங்களா என்று செல்வா கூற என் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஆனால் என் கண்களில் வழிந்த கண்ணீர் என் இரு கன்னங்களையும் தொடுவதற்கு முன்பே அவர் என் கண்ணீரை அவரின் கைகளால் துடைத்து விட்டார். உன் கண்ணில் என்னைக்குமே கண்ணீர் வரக்கூடாது, நான் வரவும் விடமாட்டேன் என்று அவர் கூற அந்த ஆழமான தெய்வீக காதலை புரிந்து கொண்ட நான் அவர் மார்பில் சாய்ந்தேன். பிறகு எங்கள் இருவருக்கும் என் பெற்றோர்கள் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி முடித்தனர். திருமணம் முடிந்த பிறகு என்னை என் பெற்றோர்கள் இங்கேயே இருக்கும்படி கூறினர். செல்வாவிற்கும் இங்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தருவதாகவும் என் அப்பா கூற செல்வா மறுத்து பேசுவதற்கு முன்பே நான் மறுத்துவிட்டேன். பிறந்த வீட்டில் எவ்வளவுதான் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் திருமணமான பிறகு கணவன் வீடுதான் உலகம். அதிலும் நல்ல அன்பான கணவர் கிடைத்துவிட்டால் அந்த வீடு சொர்க்கம் போலவே இருக்கும். எனக்கு சென்னையில் அவருடன் வாழும் அந்த வீடு சொர்க்கம்தான். பிறகு என் பெற்றோரிடம் பிரியா விடைபெற்று கொண்டும் என் தம்பியிடம் பெற்றோரை நல்லபடியாக பார்த்து கொள்ளுமாறும் கூறிவிட்டு என் கணவர் வீட்டிற்கு சென்றேன். செல்வா என் மீது காதல் எதுவும் இல்லாமல் என்னை திருமணம் செய்து கொண்டார். காரணம், அவரது முதல் மனைவியின் கண்கள் என்னிடம் இருந்தன. அவர் என்னுடன் வாழ விரும்பவில்லை. அவர் முதல் மனைவியின் கண்களுடன் வாழ விரும்புகிறார் என்பது எனக்கு நன்றாக புரிந்தது. எனினும் அந்த நல்லவரோடு ஒரு தோழியாக இருந்துவிடலாம் என்ற முடிவை எடுத்துதான் அவரை நான் திருமணம் செய்து கொண்டேன். இன்று என் கணவர் வீட்டில் எனக்கு பிடித்த சமையல் வேலைகளை செய்து கொண்டு ஒரு சுதந்திர பறவை போல வாழ ஆரம்பித்தேன். எங்கேயோ பிறந்த என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்த அந்த கடவுள் என்றாவது ஒரு நாள் எங்களையும் சேர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையுடன் அவருடன் வாழ ஆரம்பித்தேன். அடுத்து ஒரு நல்ல கதையில பார்க்கலாம். தேங்க்யூ.